அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இராப்பகல் பாராது ஓய் ஒளிச்சல் இன்றி வளமான மண்ணை வாயில் சுமந்து சுமந்த மண்ணை உமிழ்நீரில் கரைத்து தன் வீட்டை இம்மி இம்மியாய் உயர்த்தி கட்டுகின்றன கரையான்கள். எரிதழல் வெயிலும் ஊசி குத்தும் குளிரும் பேய் மழையும் மாறி மாறி அதன் மேல் பொழிந்தாலும் தாங்கி நிற்கும் வீடு அது. மாந்தன் கட்டும் குளிரூட்டப்பட்ட அறைகளைப் போல அவை இருக்கின்றன என்று அறிஞர்கள் இன்று சொல்கிறார்கள். அத்துணை சிறந்த நுட்பமும் உழைப்பும் கலந்த வீடு அது. ஆனால் கட்டிய அந்த வீட்டுக்குள் வந்து புகுந்தது 8 அடி பாம்பு ஒன்று. வன் கவர்ப்பு, அவன் மொழியில் ஆக்கிரமிப்பு. கரையான்களையே அது தன் உணவாக்கியது. கரையான் உழைத்து கட்டிய அந்த புற்றுகளுக்கு மாந்தன் கொடுத்த பெயர் என்ன தெரியுமா? பாம்பு புற்று. அதுவும் போதாது என்று அக்கரியனுக்கு பாலும் முட்டையும் அளித்து சந்தனமும் குங்குமமும் இட்டு பக்தி முற்றி கையெடுத்து வேறு கும்பிடுகிறான். ஆயிரக்கணக்கான கரையான்களின் மணிக்கணக்கான தவ உழைப்பில் எழுப்பிய வீட்டுக்குள் சண்டாள பாம்பு வந்து புகுந்து கொண்டது. சித்தர்களும் ஞானிகளும் வள்ளுவர்களும் மறையோர்களும் மற்றவர்களும் குருதியும் வியர்வையும் சிந்தி உழைத்து உருகொடுத்த மண்தான் இத்தமிழ் மண், இத்தமிழ் மரபு, என் தமிழர் பண்பாடு, என் தமிழர் நாடு. வழியில் போன வந்தேரி நாகம் வந்து புகுந்து கொண்டது. வாடகையில்லா கூடு நாகம் வன்கவர்ப்பு செய்த எம் வீடு. அது உன் சொந்த வீடு. தமிழர் நாடு உன் சொந்த நாடு. 3 தலை வடுகநாகம் வந்து புகுந்து அழிம்பு செய்கிறது. திராவிடம், இந்தியம், சிங்களம். தமிழா, இனியாவது விழித்துக்கொள். போதும் நீ இந்தியனாக இருந்தது, போதும் நீ திராவிடனாக திரிந்தது. தன்மான தமிழராய் தலை நிமிர்ந்து வா. தெலுங்கரும் மலையாளியும் கன்னடரும் கூட்டு சேர்ந்து உன்னை அழிக்கின்றனர். இந்த சதி புரியாமல் நீ அவர்களை நம்பி வாழ்கின்றாய். போதும் போதும், விழித்துக்கொள். அடி அல்லது நீ செத்து மடி. வாழ்க தமிழ், வளர்க தமிழரினம். தமிழர் வெல்வது உறுதி.